First of all, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் Thiranz Tech Solutions. ஆக்சுவலி நான் இந்த இதில் வந்து மைசெல்ஃப் அரவிந்த், நான் வந்து இங்கே SAP கோர்ஸ் படித்தேன். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து லைக் ஒரு மெட்டீரியல்லேருந்து ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட மெட்டீரியல்ஸ் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எண்ட் டு எண்ட் கிளைண்ட் ப்ராசஸ் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணாங்க. த மெயின் தேங்க்ஸ் இஸ் ஃபார் மை ஃபேக்கல்ட்டி மெம்பர் ஐயப்பன் சார். அவர் வந்து கிளியராக எல்லாமே நாலேஜபிளாக எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அண்ட் ஃபர்தர் திங்ஸ் எப்போ டவுட்டு கேட்டாலும் கிளியராக, எஸ்பெஷலி இன் ஈச் அண்ட் எவ்ரி செஷனில் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அது இந்த 3 months கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுலேருந்து அந்த கம்பெனியில் இப்போ நான் எடுத்துருக்கிற மாடியூலில் என்னென்னலாம் பர்சியூ பண்ணணுன்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. லைக் மை நேம் இஸ் சாய்வர்ஷினி. நான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மாடியூல் எடுத்திருக்கேன். இட்ஸ் 3 months கோர்ஸ் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ப்ரொஃபஸர் மிஸ்டர் ஐயப்பன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈச் கான்செப்ட்ஸில் சொல்லி கொடுக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய டிக்கெட்ஸ் இருந்தப்போ அந்த டிக்கெட்ஸ் எப்படி சால்வ் பண்ணும், ஒரு கம்பெனி ஓரியன்டாக எப்படிலாம் லைக் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே திரன்ஸ் டீமில் லைக் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. கம்பெனியில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நிறையா சொன்னாங்க. ஓவரால் இட் வாஸ் குட். Hi all, myself Praveen. நான் இங்கே வந்து I have registered for SAP certification பார்ட்னர் லெவல். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணும்போது தே ஹேவ் கிவன் அ டெமோ செஷனே வந்து டெக்னிக்கலாக இருந்துச்சு. ஸோ ஸ்கோப் அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் தி இன் ஃபியூச்சர் அண்ட் எப்படி போகும்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ரெஸ் மீ குவைட் லாட். ஸோ ஐ ஹவ் என்ரோல்ட் ஃபார் ஹியர் இன் அட் Thiranz. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்க்கும் நான் பார்த்தது என்ன சொன்னாங்கன்னா தே ஹவ் கிவன் அ சிலபஸ் டு கவர்ட். பட் இந்த இன்ஸ்டியூஷனை என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டாபிக்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ சேம் லைக் தட் தே ஹவ் கிவன் அ ப்ராஜெக்ட் கைட். ஸோ அவர் வந்து ஐயப்பன் சார் வந்து ஹி ஹவ் கிவன் அ ட்ரமெண்டஸ் கோச்சிங் இன் ஃபர்ஸ்ட் வந்து தியரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண வச்சார். ஸோ வந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. பட் நாட் கம்ப்ளீட்டாக புதுசாக இல்லை, பட் இட் இஸ் நியூ கான்ஃபிகரேஷன் வைஸ். ஸோ எல்லாமே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷனை அது எப்படி ரியல் லைஃப்லேயே இம்பேக்ட் பண்ணணும் வந்து நீட்டாக சொன்னார். ஸோ வி ஹவ் டன் த சேம் ப்ராசஸ். அண்ட் P2P-க்குள்ளே போகும்போதுனா ஹி ஹவ் கிவன் அ குட் கோச்சிங். எப்படி சொல்கிறதுனா ஐ குடென்ட் அடாப்ட் இட், நிறைய எடுத்துக்க முடியாது உடனே சிங்கிள் ஸ்டேஜில். ஸோ ஹி கிவன் அ மல்டிபிள் செஷன்ஸ் இன் சேம் டாபிக். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ இட் வென்ட் குட். அண்ட் எக்ஸாமினேஷன் வைஸ் தே ஹவ் கிவன் அ குட் சப்போர்ட் இன் அட்டெண்டிங். So I would suggest Thiranz in SAP in Coimbatore. Why? Because they have a real-time project building exposure to the students. Yeah. Vaishnavi, நான் இங்கே வந்து SAP லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. 1 by 1 எல்லாமே சார் வந்து நோட்டிஃபை பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. டவுட்ஸ் எதுனாலும் பெண்டிங் இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைவாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது கற்றுக்கிறதுக்கு. எஸ்பெஷலாக எங்கள் சாருக்கும் தேங்க் பண்ணுறேன், மேனேஜர் சாருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஹாய், என் பேர் சிவபிரகாஷ். ஆக்சுவலி நான் வந்து இங்கே அந்த படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வரல. எனக்கு வந்து எங்கள் பிரதர் வந்து இது மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, இதை முடித்தா வந்து ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லி நான் கோவையில் தான் இருக்கேன். அவங்க அபுதாபிலேருந்து இந்த இன்ஸ்டியூஷன் அந்த Thiranz இன்ஸ்டியூஷனை பார்த்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் வந்தேன். ஜஸ்ட் லைக் தட் வந்து போய் என்னன்னு விசாரிப்போம், இப்போது எப்படி இருக்கும் கிளாஸஸ், அது எந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஐடியாவே இல்லை. மாடியூல் பற்றி SAP பற்றி ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அந்த ஒரு டெமோ கிளாஸ் எடுத்தாங்க. அதுலேயே எனக்கு வந்து ஒரு 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 டெஸ்ட் வந்துச்சு. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நம்ம பண்ணால் வந்து நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் தான் சேர்ந்தேன். நம்ம எஃபர்ட் தான் இருக்கணும், அவங்க சொல்லி தருவாங்க, நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்ச மாதிரி இல்லை. அவங்க எஃபர்ட் போட்டாங்க. என்னை தாண்டி அவங்க வந்து எனக்கு நிறைய எஃபர்ட் போட்டு என்னோட டைம், என்னோட அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபில் பண்ணி எல்லாமே 1 by 1 ஃபாலோ பண்ணி ஈவன் ஈச் செஷன் அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபாலோஅப் கேட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் ஆகிறதுக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அதுவும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மேனேஜர் சார். ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் இது இன்ஸ்டியூட் நடத்தல, அவர் கரியர் கைடன்ஸ். அவர் வந்து அவர் கரியர் எப்படி இருக்கோ அது மாதிரி எங்கள் கரியர் இருக்கும்னு நினச்சி ஒன்று ட்ரூவாக பண்ணுறாரு.
வெரி எக்ஸலண்ட். அண்ட் ஐயப்பன் சார் சச் அ குட் மேன். நல்ல ஹெல்ப் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஹலோ, இந்த ராகவன் தான். எஸ்ஐபி எம்எம் மாடலுக்காக திரன்ஸ் டெக் சொல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே அவங்க சார்கிட்ட பேசினது என்னென்னா, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுவோம், நீங்கள் தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வர வர எப்படி இருக்கும், எந்த மாதிரி போகும் அப்படின்றத எனக்கு தெரியும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதில்லேருந்து ஸோ ஐயப்பன் சாரோட கைடன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. டெய்லி என்னென்ன டவுட் வருது, என்னென்ன டவுட்னாலும் அப்பப்போ கிளியர் பண்ணுறாரு. ஸோ எப்போனாலும் டவுட் கேட்டு கிளியர் பண்ணுறாரு. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம், இன்னைக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்றது நமக்கு இப்போவே அது கைடன்ஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் செமினார் கிளாஸஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் சம் எக்ஸாம்ஸ் ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹலோ ஆல், என் பேர் சுஷ்மா ஜோஷியா அண்ட் நான் இங்கே எஸ்ஏபி எஃப்ஐ மாடியூல் எடுத்திருக்கேன். அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் தான் நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணேன். எஸ்ஏபி கோர்ஸ் வந்து லைக் த்ரூ அவுட்டாக எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நாலேஜபிளாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு சத்யன் சார் தான் எனக்கு இதை ஃபுல் கைடன்ஸ் பண்ணார். ஸோ லைக் ப்ராக்டிக்கல் வைஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஃபுல்லாமே எங்களுக்கு எல்லாமே கூட இருந்து பண்ணியிருக்காரு. And thanks for Thiranz Tech Solutions. Hi ma'am, this is Sharmila. 3 months முன்னாடி வந்துட்டு திரன்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். எஸ்ஏபி ஃபிகோ மாடியூல் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கான்ஃபிடன்ஸே எல்லாமே தான் நான் இங்கே வந்தேன். இப்போ வந்து இந்த 3 monthsமே வந்துட்டு சத்யா சார் வந்து ஒவ்வொரு டவுட்டுமே வந்துட்டு நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. எந்த டைமில் நம்ம கேட்டாலுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கிளியர் பண்ணாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குங்க மேம். தேங்க்ஸ் ஃபார் திரன்ஸ் இன்ஸ்டியூட். Marumbarthi, I have recently completed my SAP Finance course in Thiranz Tech Solutions. The classes are very useful and practical. I gained real-time knowledge in SAP Finance. My mentor is Satyavan sir. He taught me very useful concepts like GL accounts, accounts payable and accounts receivable. So I would like to recommend this institute for SAP Finance for my friends and family. Hi everyone, I'm ஜெயபிரகாஷ். வந்து எஸ்ஏபி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் முடிச்சிருக்கேன். வீக்கெண்ட் பேட்ச்சு எல்லாமே கிளாஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. 3 months கோர்ஸ் முடிச்சு இப்போ எக்ஸாம் முடிச்சிருக்கேன். எல்லாமே ஓகே. ப்ரொஃபஸரும் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. Hi, I'm Sabarishar. I done my FICO course at Thiranz Tech Solutions. They had a great guidance here. They had a great professionals here. I successfully completed 3.5 months. I have upgraded my career path in Thiranz Tech Solutions, and I'm very happy to pursue that career here. Yeah, thank you. I am Anirudh. I have completed my SAP S4HANA Finance in Thiranz Tech Solutions. The staffs are very knowledgeable and they have taught us very good about the SAP S4HANA, and they made us clear about all the concepts of SAP S4HANA, and I'm very proud that I have completed that SAP S4HANA in Thiranz. Thank you. This is Vanna. I have successfully completed SAP S4HANA Finance module in Thiranz Tech Solution, and my mentor is Belvin Benisha. Thiranz Tech Solution provided a well-structured mentor. The way of explaining is really appreciable. கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ரியல் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துச்சு. அண்ட் தென் ப்ராக்டிஸிங் பை போர்ட்ஃபோலியோ. ஸோ இது மூலிமா பண்ணுறப்ப நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ரியலி ரொம்ப ப்ராக்டிஸபிள். மை நேம் இஸ் திவாகர். நான் வந்து எஸ்ஏபி கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திரன்ஸ் டெக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எஸ்ஏபி பற்றி நாலேஜ் இல்லை. இப்போ வந்து அண்ணா கிட்ட அந்த நாலேஜ் இருந்துச்சு. அவர் சொல்லி வந்து எஸ்ஏபி எஃப்ஐ படிக்கலாம்னு சொல்லிட்டு திரன்ஸ் டெக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஸ்டாஃபோட டீச்சிங்கும் ஸ்டாஃபோட சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. நிறைய டைம் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எஸ்ஏபி பற்றி ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா இது ஆத்தரைஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் Thiranz Tech Solutions. My name is Harikrishnan. நான் இங்கே Thiranz Tech Solutionsல 3 months வந்து SAP MM வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். மிஸ்டர் சூரியராஜ் சார் தான் எனக்கு வந்து எம்எம் வந்து கான்செப்ட் எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 months நான் ஃபுல்லாகவே P2P ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் Thiranz Tech Solutions. Hi, my name is Dharani.
நான் திரன் டெக் சொல்யூஷனில் எஸ்ஏபி எம்எம்மும் டேலியும் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து P2P ப்ராசஸ் எல்லாமே எம்எம்ல தெரியும். டேலியில் ஃபுல்லாக டேலி ப்ரைம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து டேலி டீச் பண்ணது வந்து சண்முகப்பிரியா மேம். தேங்க்ஸ் ஃபார் ஹர். நல்லா கைட் பண்ணாங்க, என்ன டைம்னாலும் டவுட் கிளியர் பண்ணாங்க. அடுத்தது எம்எம் வந்து எனக்கு சூர்யா சார் டீச் பண்ணார். அவரும் வந்து எனக்கு மென்டாராக அப்புறம் நல்லா கைட் பண்ணார். டவுட்ஸ்னால் எப்போனாலும் சொல்லுவார். P2P ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் திரன் டெக் சொல்யூஷன். சுந்தரம் சார், சூரிய சார் எல்லாம் கைட் பண்ணாங்க. பிளேஸ்மெண்ட் கிளாஸு, எக்ஸ்போ, அப்புறம் வந்து எல்லா ட்ரைனிங்லாம் நல்லா ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணோம். நாங்கள் ப்ரெசன்டேஷன் முடிச்ச பிறகு ஃபீட்பேக் கொடுக்கறது, பிளேஸ்மெண்ட் கிளாஸில் எப்படி ரெஷ்யூம் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே A to Z எப்படி நம்ம காலேஜ் முடிச்சா நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே கைட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பயந்தேன். கெரியர் கேப்புக்கு அப்புறம் எப்படி ஒரு கோர்ஸ் பண்ணி நான் ஃபீல்டு நான் ஐடியிலேருந்து ஐடி மாறதுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. பட் திரன்ஸ் டெக் சொல்யூஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணாங்க. என் எம்போ ரசன். ஒரு மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் திரன்ஸ் வந்து நான் இதில் யூடியூப்பில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என் கரியருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து எம்எம் மாடியூல் எடுத்திருக்காங்க. எம்எம் மாடியூலில் எனக்கு கிளாஸ் எடுத்து பார்த்தா சூர்யா சார் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும், அது எப்படிலாம் பண்ணணும், பெடியூ சைக்கிள் எப்படி ரன் ஆகுது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, அது எம்எம் மாடியூல் இல்லாமல் அதை சேர்த்து ஒரு கம்பெனிக்கு எப்படி பண்ணணுமோ, ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுமோ எஸ்ஏபி அது டோட்டலாகவே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் டு ஐம் சி சௌமியா. ஐம் ஃப்ரம் திருப்பத்தூர். ஸோ வந்து நான் திரன்ஸ் டெக் சொல்யூஷன் வரும்போது நான் டேட்டா அனலிஸ்ட் எடுக்கலான்னு தான் வந்தேன். ஸோ எங்கள் அட்மின் டீம் வந்து எம்எம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் சரி எம்எம் எடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லேப்டாப் ஒர்க் வந்து அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து காலேஜ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து டெக்னிக்கல் சைடு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எம்எம் படிக்கும்போது சார் வந்து சூர்யா சார் ஒரு கைட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அவர் நல்லா கைட் பண்ணார். எல்லாமே புரிஞ்சுது, ஈஸியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திரன்ஸ் டெக் சொல்யூஷன்ஸ் இது எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்காக. விஷ்ணு சார். நான் வந்து இங்கே திரன்ஸில் வந்துட்டு எஸ்ஏபி FI படித்தேன். ஸோ இந்த மாடல் தான் நான் சூஸ் பண்ணது. என்னோட மென்டார் வந்து சத்யாவான் சார். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு எஸ்ஏபி பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இப்போது மென்டாரோட கைடன்ஸ்னால எல்லாமே எனக்குன்னு ஒரு தனி ஒரு எக்ஸ்போசர் கிடச்சி. ஸோ ஐ ரியலி ஃபீல் கிரேட். ஐ ஜாயின் இன் திரன்ஸ் டெக் சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ. என் பேர் கோமேஷ். நான் இங்கே எஸ்ஏபி S4 FI மாடல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மோர் நாலேஜ் அதிகமாக கேதர் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு வந்து தெரியலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும், அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ.